நான் ரதியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு நான் வந்து பீடா செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இந்த ரெசிபி நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. பேன் சூடாகட்டும். இதில் வந்து ஒரு 250 ml ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குங்க. இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதில் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கலரி விடலாங்க. இது கூட 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாங்க. டெசிகேட்டட் கோகோனட் இது வந்து ஒரு 1/2 கப்பு. அம்மியா மில்க் பவுடர் வந்து அது ஒரு 1/2 கப்பு. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலர் விடலாங்க. பொடிச்சு சர்க்கரை அது 1 கப்பு, அதை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்து எல்லாம் ஒன்றா கலரில் விடலாங்க. பாருங்கள், நல்லா இப்படி கலரிக்கிட்டே இருக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாம் ஒன்று சேர வர வரைக்கும் நல்லா கலரி விடணும். ஏலக்காய் ஒரு பொடி வந்து அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நெய் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதை சேர்த்து எல்லாம் கலரி விடலாங்க. நல்லா பாருங்க, அப்படியே பேனில் அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள். இன்னொரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்கள், இப்படி ஒட்டாமல் எல்லாம் ஒன்றா சுருண்டு வருது. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சம் ஒரு பிளேட்டில் நெய் தடவிடுங்க. அதில் அப்படியே இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டுங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் லேசாக சூடு இருக்குது. இந்த மாதிரி மிதமான சூட்டில் இருக்கிறப்ப நம்ம பீடா உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நல்லா நடுவில் ஒரு சின்ன இப்படி ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கலாங்க. நம்ம நட்ஸ் எல்லாம் வச்சு இதில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வச்சு இது பண்ணிக்கலாம். இதே எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டிக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கலாங்க. எல்லா பீடாவும் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் தீபாவளிக்கு இதே ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.